கூட்டணி விவகாரத்தில் திமுக உடைத்தால் மண்குடம், அதிமுக உடைத்தால் பொன்குடமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய தலைமுறை செயல் ஆசிரியர் திருப்பதியுடனான தனித்த நேர்காணலில் பாஜகவுடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு அவர் அளித்த பதிலை பார்க்கலாம். செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. ரொம்ப ரீசெண்டாக 2-3 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கிறாரு. அப்போ 2026 தேர்தல் எப்படி இருக்கும், யாரோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணியான்னு நேரடியாகவே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் அதை இன்னும் 6 மாசத்துக்கு பிறகு அதை முடிவு பண்ணலாம், இப்ப சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இது விவாதமாகுது. ஏன் ஆகுது அப்படின்னா, இதற்கு முன்பெல்லாம் செய்தியாளர் பேச்சு திரு எடப்பாடி செய்தியாளர்கள் சந்திக்கும் போது எல்லா நேரங்களிலுமே ரொம்ப திட்டவட்டமா மறுத்திருப்பாரு. பாஜக சம்பந்தமா எதை பேசினாலும், கூட்டணி சம்பந்தமா எது சொன்னாலுமே அவங்களோட கூட்டணி கிடையாது, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னா திரு ஜெயக்குமார்லாம் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போகிறதா, அதிமுக பாஜகவோட இணைஞ்சு போறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்றீங்க இது ஒன்றும் தவறே இல்லை. எங்க தலைவர் அம்மா திமுக என்ற தீய சக்தியை அள்ளிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது. திமுக தான் சார் எங்களுக்கு எதிரி. இனி எந்த காலத்திலையும் சரி காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னார் கலைஞர், சொன்னார். அதுக்கு நீங்க எடுத்து பாருங்க. இனிமேல் எந்த காலத்திலையும் கூட்டணி, அது தற்கொலை கூட செஞ்சுக்கிறவங்களுடைய காங்கிரஸோட கூட்டணியில் இல்லைன்னு சொன்னார். அதே கலைஞர் அவர் சொன்னதே மீறி அவர் கூட்டணி வச்சார். நான் சொல்றேன், வச்சாரா இல்லையா? கனிமொழியை கூட்டு வந்தேன். ஏங்க அவங்க உடைச்சா மண்குடம், நாங்க உடைச்சா பொன்குடமா? இப்ப நாங்க அதுக்கு தான் நாங்க சொல்லிடுவோம், நாங்க இதுவரைக்கும் கூட்டணி கிடையாது, இனிமேலும் இப்பவும் கூட்டணி என்பது நாங்க இல்ல. காலத்தை ஒட்டி நாங்க தற்கொலையே செஞ்சுக்கிறோன்னு சொன்ன கலைஞர் என்ன செஞ்சாரு? அதிமுக இருக்கணும், அம்மா முதலமைச்சராக கூடாதுன்னு செஞ்சாரு. அந்த அளவு கூட எங்க அண்ணன் சொல்லல. எங்க அண்ணன் என்ன சொல்லுங்க, 6 மாதம் போருங்க, யார் கூட நாங்க கூட்டணின்னு உங்களுக்கு சொல்ல போறோம்ன்ற. திமுகவுக்கு எதிரான கட்சிகள், அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பாஜகவுடனான கூட்டணி வைப்பதில் என்ன தவறு என புதிய தலைமுறைக்கு செல்லூர் ராஜு அளித்த பிரத்யேக பேட்டியை சுட்டிக்காட்டி தினகரன் இதனை தெரிவித்துள்ளார். நான் திரும்ப சொல்றேன், திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும், அது அதிமுகவாக இருந்தாலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் தான் நான் சொல்றேன். இதுல வித்தவுட் பழனிசாமியா வித் பழனிசாமியாங்கிறது தெரியாது. இன்றைக்கு கூட நான் வர்றப்ப பார்த்தேன், ஊடகங்களில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பது என்ன தவறுன்னு கேட்கிறார். இன்னும் சொல்ல போனால், நேற்று கூட என்ன தஞ்சாவூரில் ஊடக நண்பர்கள் கேட்டார்கள், செங்கோட்டையனுடைய இந்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அது அங்கே உள்ள 90% மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அதுபோல எனக்கு தெரிஞ்ச வரை, நான் உணர்கின்ற வரை, நான் அறிகின்ற வரை, பழனிசாமி போன்ற ஒரு சிலரை தவிர 90% மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள்.